ஜானகியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் முதல்ல வீட்டுக்குள்ள வந்தப்போ நீதான் ஹாரத்தை எடுத்து வரவேற்ற. ஆனா இப்போ அவ இடத்துக்கு நீயே வந்துட்ட. இன்னைக்கு உனக்கு கிடைக்கிற மரியாதை சந்தோஷம் எல்லாம் அவளுக்கு கிடைச்சிருக்க வேண்டியது. ஆனா அவளுக்கு கிடைக்கல, உனக்கு தான் கிடைச்சிருக்கு. என்ன பண்றது? யாருக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதானே கிடைக்கும். இந்தாங்கம்மா. என்னம்மா பாலை முதல்ல நீங்க குடிக்கிறீங்க, ஐயா குடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க குடிக்கணும். ஐயோ, தெரியாம குடிச்சிட்டேனே. ஒன்னும் பிரச்சனை இல்லை, அந்த பாலை கொடு. ஐயோ, பால் நீல நிறமாயிடுச்சு. இதை அவன் பார்த்தானா நான் பாம்புங்கிறத கண்டுபிடிச்சிருவானே. என்ன பண்ணலாம்? என்ன யோசிக்கிற? பரவாயில்ல கொடு. என்னம்மா ஐயாவே கேக்குறாரு, மிச்ச பாலை நீங்களே குடிச்சிட்டீங்க. அது அவருக்கு கொடுக்கறதா இருந்தா குடிக்காத பால் தானே கொடுக்கணும். எச்சி பண்ண பாலை எப்படி கொடுக்கறது? அதான் எல்லா பாலையும் நானே குடிச்சிட்டேன். இதோ பாரு, நீ ஒன்னும் டென்ஷன் ஆக தேவையில்ல. நீ எப்பவும் போல பழைய கங்காவா நார்மலா இருக்க பாரு, புரியுதா? லக்ஷ்மி. என்ன பிரியா? ஐயாவோட சொந்தக்காரங்க எல்லாம் ஊருக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நீ வந்தீனா பேக் பண்றதுக்கு ஒத்தாசையா இருக்கும், கொஞ்சம் வாமா. எல்லாரும் ஊருக்கு போறாங்களா? ஆமாமா. எவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த வீட்டில் இருக்கிறவங்க வெளியே போனா நான் எப்படி பழி வாங்க முடியும்? எல்லாரையும் இங்கேயே இருக்க வச்சு நான் பழி வாங்குறேன். நீ வாமா. இருங்க. அவங்க கிட்ட நான் வந்து பேசி சமாதானப்படுத்தி இருக்க வைக்கிறேன். வேண்டாம் கங்கா, நீங்க போங்க. சரிங்க ஐயா. சந்தோஷமா வீட்டுக்கு வந்தவங்க கோவமா வீட்டை விட்டு போனா தப்பாயிடுங்க. என்ன தப்பாயிடும்? எல்லாரும் நம்ம கல்யாணத்துக்கு தானே வந்தாங்க. இப்ப நம்ம கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல, போறவங்க போகட்டும். இல்லைங்க, கல்யாணம் ஆன அன்னைக்கே போனாங்கன்னா எனக்கு தானேங்க கெட்ட பேர் வரும். நீங்க பாரு, இப்படி எல்லாம் யோசிச்சேன்னா எல்லாரும் சேர்ந்து உன்னதான் கஷ்டப்படுத்துவாங்க. அவங்களாம் போகட்டும், விடு. இல்லைங்க, நான் அவங்கள சமாதானப்படுத்தி தாங்க ஆகணும். இந்த ஒரு தடவை எனக்காக விட்டு கொடுங்க. கங்கா, நீ சொன்னா கேட்க மாட்டேன், அப்புறம் உன் விருப்பம். என்னடி? ஏய், என்ன உன் துணியில பேக் பண்றியா? ஆமா, ஊருக்கு கிளம்புறேன். என்னது, ஊருக்கு கிளம்புறியா? பின்ன கல்யாணம்னு சொல்லி தானே இந்த வீட்டுல இருந்துட்டு இருந்தோம். கல்யாணம் தான் இப்ப முடிஞ்சிருச்சுல்ல, இன்னும் எதுக்கு இங்க இருக்கணும்?
அட பைத்தியக்காரி, கல்யாணம் தானடி நடந்தது. அந்த கங்காவை கழட்டி விட்டுட்டு நான் உன்னை அருணோட சேர்த்து வைக்கிறேன். ஏமா ஏற்கனவே எனக்கு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கணுமானே யோசனையா இருந்தது. இப்ப 3ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க சொல்ற. நல்லா இருக்குமா உன் கதை? என்னால எல்லாம் முடியாதுமா. நான் போய் ஒழுங்கா டென்னிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு இருக்கேன். டிக்கெட்டும் போட்டுட்டேன். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நீயும் இங்க இருந்து கேவலப்பட்டுட்டு இருக்காம கிளம்பி வர வழிய பாரு. எல்லாருமா சேர்ந்து கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளுறதுக்கு முன்னாடி கௌரவமா வெளியில வர பாரு. நான் சொல்றத சொல்லிட்டேமா. என்ன இவ? தேவி, இங்க நல்ல சாப்பாடு கிடைக்குது. நாம இதை மிஸ் பண்ண வேண்டாமா? அவ வேணா போட்டோம், நாம இங்கே இருந்துடலாம். ஒன்னும் தேவையில்லை. உங்க துணியெல்லாம் பேக் பண்ணுங்க, கிளம்புவோம். படுபாவி நல்ல சோத்துல மண்ணை போட்டாளே. ஏன் துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க? பின்ன ஏதோ பண்றேன்னு சொல்லி எதுவுமே பண்ணலையே நீ. வீடு ஃபுல்லா புகையை போட்டதோட சரி, கடைசி வரைக்கும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே. இப்ப கல்யாணம் வேற முடிஞ்சு போச்சு, இனிமே என்னத்த பண்றது? அதான் ஊருக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஊருக்கு கிளம்புறியா? இந்த வீட்டு வேலைக்காரி வீட்டுக்காரியா மாறிட்டா. எல்லார் முன்னாடியும் அவ மகாராணி மாதிரி நடந்துக்குவா. அவளை மதிச்சுக்கிட்டு நான் இந்த வீட்டுல இருக்கணுமா? இனி ஒரு நிமிஷம் கூட என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. நீயும் கிளம்பு. அவசரப்படாத. வெறும் கல்யாணம் தானே நடந்திருக்கு, கொஞ்சம் பொறுமையா இரு. வேண்டவே வேண்டாம். உன்னை நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும். என்ன விட்டுடு. என்ன தோத்து போயிட்டோங்கிற பயத்துல ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? நான் ஒன்னும் தோக்கவும் இல்ல, பயப்படவும் இல்ல. நீங்க தோக்கலன்னு நினைச்சிருந்தா வீட்டுல தானே இருக்கணும். அதை விட்டுட்டு எதுக்காக பயந்து ஓட பாக்குறீங்க? நான் சாதாரண வேலைக்காரி, என்ன இங்க இருந்து துரத்திடுவேன்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்களா நான் உங்களை துரத்திட்டேன். நீ ஒண்ணும் துரத்தல, நானாதான் போறேன். நீங்களே போறேன்னாலும் இங்க இருக்க முடியாம தானே போறீங்க. அப்போ நான் தானே ஜெயிச்சதா அர்த்தம். நான் இருக்கிற வரைக்கும் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன்டி. நான் வீட்டை விட்டு போறதுனால தானே இவ்வளவு இளக்காரமா பேசுற. உனக்காகவே நான் இந்த வீட்டுல இருப்பேன். எண்ணி 30 நாளுக்குள்ள நான் உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பி காட்டுறேன். சவாலா? சவால். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நீ சொன்ன 30 நாளுக்குள்ள உன் கதையை நான் முடிக்கிறேன். நான் இதை
மூர்த்தி ரெடி ஆயிட்டானா? ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கான் பாருங்க. யாரோ கதவு தட்டுறாங்க, என்னன்னு போய் பாருங்க. இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? உள்ள வரலாமா? என்ன ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கீங்களா? கல்யாணம் தான் முடிஞ்சு போச்சுல, இனிமே எங்களுக்கு இங்க என்ன வேலை? என்னங்க நீங்க பெரிய அரசியல்வாதின்னு சொல்றீங்க, ஆனா அதுக்குண்டான திறமை எதுவும் இல்லாம இருக்கீங்களே. ஏய், என் திறமையை பத்தி தப்பா பேசாத. ஆளுங்கட்சிக்கே ஐடியா கொடுக்கறவனா? உங்க சாமர்த்தியம் எல்லாம் வெறும் பேச்சுல தாங்க இருக்கு, காரியத்துல ஒன்னும் இல்ல. என்னடி உனக்கு கல்யாணம் முடிஞ்ச திமிர்ல என் புருஷனை மட்டம் தட்டிட்டு இருக்கியா? நான் உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் பேசிட்டு இருக்கேன். என்ன பெரிய அக்கறையில பேசுற நீ? மஞ்சுமா மாமா கிட்ட பேசுற விதமா பேசி பிசினஸ கைப்பத்திட்டாங்க. தேவியம்மா மாமா கிட்ட சமயம் பார்த்து பேசி எதையாவது வாங்கிடணும்னு வீட்லயே இருந்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் இந்த வீட்ல இருந்து ஒண்ணுமே லாபம் பார்க்காம ஏமாளியா கிளம்புறீங்களே. நீங்கெல்லாம் ஒரு அரசியல்வாதியா? ஏமா, மாமாவே மாயா பேர்ல சொத்து எழுதி வைக்கிறேன்னு சொன்னப்போ நீதானே குறுக்க வந்து தடுத்த. இப்ப என்னடானா எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிற. ஆமா, அன்னைக்கு சொன்னேன். இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா நீங்க தான் ஒண்ணுமே இல்லாம ஏமாந்து போறீங்க. உங்க பாவம் எனக்கு இருக்கு. எனக்கு சொத்து மேல எந்த ஆசையும் இல்லை. ஆசை இருக்கிற உங்களுக்கு ஏதாவது வேண்டாமா? வேணும்ல. உங்க பொண்ணு இங்க வந்ததானே பைத்தியமானா? அதுக்கு நஷ்ட ஈடா மாமாவோட சொத்துல ஒரு பங்கை எழுதி வாங்கணுமா வேண்டாமா? அதை விட்டுட்டு ஊருக்கு போறேன்னு கிளம்புறீங்களே, கிளம்பலாமா? உண்மையிலேயே நீங்க சரியான அரசியல்வாதினா மாமா கிட்ட இருந்து சொத்தை வாங்கி காட்டுங்க பாப்போம். என்னையே சீண்டி பாக்குறியா? இன்னும் ஒரே மாசத்துக்குள்ள சொத்தை வாங்கி காட்டுறேன். சவாலா? சவாலேதான். இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள உன் கதையை நான் முடிச்சு காட்டுறேன். பேச்சு ஒரு மாதிரியா இருக்க. ஏன் தம்புரா, அந்த பாம்புக்கு மந்திர கட்டு போட்டு எப்படி 20 வருஷம் இருக்கும்ல? பௌர்ணமி பூஜை பண்ணி இன்னும் ராஜசேகரைய தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பேசாம அந்த பாம்பை கொன்னுட வேண்டியதுதானே? என்ன குமார், பெரிய லெவல்ல பிசினஸ் செய்து நல்ல நிலைக்கு வந்ததும் பழசெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? இல்ல தம்புரா, ஆபத்துன்னு தெரிஞ்சும் விட்டு வைக்கணுமான்னு தான் கேட்டேன். நீ எதை ஆபத்துன்னு சொல்றியோ அது இருக்கிற வரைக்கும் தான் செல்வ செழிப்பு உனக்கு இருக்கும். அது போயங்கள் நினக்கு வந்த சொத்தெல்லாம் வந்த வழியே திரும்பி போயிடும். என்ன புரிஞ்சதா? அப்புறம் இன்னொரு விஷயம், பாம்பு சாகணும்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா பாம்பு இருக்கிற வரைக்கும் தான் உங்க 3 பேர்கிட்ட இருக்கிற பொருளுக்கும் சக்தி இருக்கும். என்ன மனசுலாயோ? புரிஞ்சுது தம்புரா. இனி
பாம்பை சாகடிக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். இருந்தாலும் பாம்பு இருக்கிற வீட்டுல இருக்கிறதுக்கு பயமா தான் இருக்கு. அதான் சொன்னேன். கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சுல, பேசாம கிளம்பலாம் தம்புரான். வா தம்பி வா. அப்ப நாங்க கிளம்புறோம். இருப்பா தம்பி சார். எங்க 3 பேரையும் ஒரு போட்டோ எடு. சரிங்க சார். ஏடா பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோ எடுத்தா இல்லையா? பரவாயில்லப்பா, அதெல்லாம் அப்புறமா எடுத்துக்கலாம். என்ன அப்புறமா எடுக்கலாம்? எங்க வீட்டு கல்யாண ஆல்பத்துல உங்க 2 பேரும் போட்டோ இருக்கணுமா இல்லையா? ஏய் 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 மூர்த்தி, வாடாங்க. வர மாமா. நீ போய் பொண்ணு மாப்பிள்ளைய உடனே கூட்டிட்டு வா. சரி மாமா, கூட்டிட்டு மாட்டியே. அதான் ராஜேஷ். சாரி. ரூம் லாக் பண்ணிட்டு புடவை சரி பண்ணிக்கலாம்ல? பாரு, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீங்க தானே வந்தீங்க, என்கிட்ட உங்களுக்கு இல்லாத உரிமையா? சாரி. இப்போ உன்கிட்ட என்னால உரிமை எடுத்துக்க முடியல. பட் போக போக மாறிடுவேன். மாப்பிள்ள, மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட உங்க 2 பேரையும் போட்டோ எடுக்கிறதுக்காக மாமா கூட்டு வர சொன்னார். கங்கா வா போலாம். என்னப்பா இது மாலை இல்லாம வந்திருக்கீங்க? அது நீங்க திடீர்னு கூப்பிட்டீங்க, அதான். ஏ மூர்த்தி, சொல்லுங்க மாமா. நீ போய் மாலை எடுத்துட்டு வா போ. இதோ எடுத்துட்டு வரேன். மாலை எங்க வச்சிருப்பாங்க? எங்க இருக்கும்? அட, இங்க இருக்கு. என்ன ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, இன்னொன்னு எங்க போயிருக்கோம்? ஒன்னோட ஒண்ணு ஜாயின் ஆயிடுச்சா? அப்படியும் தெரியலையே. ஒரே ஒரு மாலை தான் இருக்கு. சரி, இருக்கிறத கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான். மாமா, இந்தாங்க மாலை. என்னடா ஒரு மாலை எடுத்துட்டு வந்திருக்க, இன்னொரு மாலைங்க? மாமா, ரூம்ல ஒரே ஒரு மாலை தான் இருந்துச்சு மாமா. ஒரு மாலை தான் இருந்துச்சா? ஆமா. ஏப்பா, மாலைய முக்கியம், போட்டோ எடுப்போம்ப்பா. சரி சரி, வாங்க 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 வா, கொண்டாது. தம்பி நீ போட்டோ எடுப்பா. சரிங்க, கொஞ்சம் பக்கத்துல வாங்க. அம்மா, நீங்க கொஞ்சம் கோவமா இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் சிரிங்களேன்.
தம்பி என் மருமக கோவப்பட மாட்டாப்பா. சாரிங்கய்யா. காலையில இருந்து கல்யாணம் அது இதுன்னு ஏகப்பட்ட டென்ஷனா இருந்திருப்பாங்கல்ல. சரி சரி நீ போட்டோ எடு. சரிங்க. மடி சரிம்மா. டேய் அருண் நீ சரிடா. ரெடி ஸ்மைல். சரி சரி நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துங்க போங்க. கூட்டிட்டு போப்பா. போங்க. வரேன் சாமி. நீயும் புறப்படுப்பா.